பார்வதி, 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 பாரு. இன்னைக்கு கார்த்திகை தீபம், வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன், லேட்டா வந்துட்டு மாட்டிக்கிட்டேனே. தமிழ் செல்வா, உங்க அம்மா கிட்ட நீ தாண்டா என்ன இன்னைக்கு காப்பாத்தணும். பார்வதி, பாரு. மாராணி ரொம்ப கோவமா இருக்கீங்க போல இருக்கு. நான் வேணா மப்டியில இருந்து உங்ககிட்ட தெரிய விடுறேன். அதாவது நானும் உன்னை ஹெல்ப் பண்றேன்னு சொல்றேன். என்னடா இது, அவன் என்ன பார்த்து அலறான், நான் இவளை பார்த்து அலற வேண்டியதா இருக்கு. முறைக்காத பயமா இருக்கு. தப்புன்னு தெரியுதுல்ல. என்னைக்குதான் நீங்க சீக்கிரம் வந்திருக்கீங்க? நீங்க இந்த காக்கி ட்ரெஸ் போட்டாலே பொண்டாட்டி புள்ள எல்லாம் மறந்துடுவீங்க. இல்ல பார்வதி, நான் வரலாம் தான் இருந்தேன். புறப்படும் போது ஒரு அவசரமான வேலை, அதான் அப்படியே இது பாருங்க. என்ன, இன்னைக்கு நீங்க என் கூட வராம இருந்தது நல்லதா போச்சு. ஏன் அப்படி சொல்ற? அந்த ரஞ்சித் சக்கரவர்த்தி இல்ல, ரஞ்சித் சக்கரவர்த்தி, அவன் அப்பா. அவன் அப்பா என்ன மகனை தூக்கில இருந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக காரு பங்களான்னு ஆசை காமிச்சு. நான் யாரு? யாரு? மிஸ்ஸஸ் பார்வதி தர்மசீலன். அவனை நல்ல திட்டி போட ராஸ்கல் சொல்லிட்டு வந்தேன். வெரி குட். கொஞ்சம் பிரதீப் சக்கரவர்த்தி காலை உடைச்சிட்டு வந்துடுறேன். ஐயோ, இந்த காக்கி ட்ரெஸ் போட்டாலே எப்ப பார்த்தாலும் சண்டைதான். முதல்ல இதை கட்டிட்டு கார்த்திகை தீபத்துக்கு பண்டிகை அதுவுமா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இந்த பய தொல்லை எனக்கு தாங்கல. அப்படி போயிடலாமா? அப்பா சும்மா ஜில்லு ஜில்லுன்னு கல்யாணம் பண்ணாட்டம் இருக்கு. என்ன பார்த்தா எப்படி இருக்கு மாப்பிள்ளையாட்டல்ல? ஆனா ஒண்ணு மட்டும் தான் மிஸ்ஸிங். நாளைக்கும் உண்டு, இன்னைக்கும் உண்டு. கைதியை ரெடி பண்ணியாச்சா? எஸ் சார். மேஜிஸ்ட்ரேட் டாக்டர்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார். குட் மார்னிங். வணக்கம் சார். தண்டனை நிறைவேற்றலாமா? மிஸ்டர் தர்மசீலன், 1 minute. இந்த கைதியை இன்னைக்கு தூக்கில போட முடியாது. தண்டனையை தள்ளி போட சொல்லி கவர்மெண்ட்டுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியது. ஏன்? எதுக்கு? டெக்னிக்கல் ப்ராப்ளம். டெக்னிக்கல் ப்ராப்ளமா? சட்டத்துல ஒரு சின்ன சிக்கல். கைதியோட உடல்நிலை அவனை தூக்கில போட தடையா இருக்குன்னு டாக்டர் சர்டிபிகேட் பண்ணிருக்காரு. டாக்டர் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கொடுக்காம கைதியை தூக்கில போட என்னால அனுமதிக்க முடியாது. ஓஹோ, அப்படின்னா டாக்டர் இவரு ஃபிட்னு சர்டிபிகேட் கொடுத்தாதான் அவரை தூக்கில போடுவீங்களா நீங்க? அந்த ஃபைலை கொஞ்சம் கொடுங்க. டாக்டர், கவர்மெண்ட்ல கொடுக்கிற சம்பளத்துக்கு ஒழுங்கா வேலை செய்ய மாட்டீங்க, ஆனா கிம்பளத்துக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பீங்க. தர்மசீலன், கைதிகளை மிரட்டுற மாதிரி எங்களை மிரட்டாதீங்க. நாங்களும் உங்களை மாதிரி கவர்மெண்ட் அதிகாரிகளா, ஞாபகம் வச்சுங்க. மிஸ்டர் தர்மசீலன். எஸ் சார். தண்டனையை தள்ளி போடலாமா வேண்டாமாங்கிறத முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்கு. நான் சொன்னா அதை நிறைவேற்ற கடமை மட்டும்தான் உங்களுக்கு. டூ யுவர் டியூட்டி. என் டியூட்டியை தான் செய்ய போறேன் சார். சார் இப்படி டாக்டர், என் டியூட்டி ரொம்ப கரடு போடானது. அதனாலதான் கவர்மெண்ட்ல இந்த காக்கி சட்டை கொடுத்திருக்காங்க. உன் பொண்டாட்டியும் பொண்ணையும் ஓட ஓட கதற கதற கருப்பழிச்சு கொலை பண்ணியிருந்தானா நீ போய் சர்டிபிகேட் கொடுத்திருப்பியா? தப்பிக்க விட்டுருப்பியா? இல்ல இல்ல, கழட்டி கழட்டி இப்போ அவனை தூக்கில போடலான்னு கையெழுத்து போடுற. ஃபிட்னு கையெழுத்து போடுற. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ சார். சட்டத்தில் ஒரு சிக்கல்னு சொன்னீங்களே, அந்த சிக்கலை அவுத்துட்டேன். அவனை தூக்கில போடலான்னு டாக்டர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு. Yes, proceed. Thank you, Your Honor.
பார்வதி. டேய் என்னோட பேசாதீங்க. என்னம்மா? பின்ன என்னங்க நீங்க எப்ப பார்த்தா லேட்? ஊரு கிளம்பும்போது கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் சீக்கிரம் வரக்கூடாதா? இந்த பாரு, உன் புருஷன் பாக்குற வேலை அப்படி. இந்த தூக்கு தண்டனை விஷயத்துல கொஞ்சம் சிக்கல் இருந்துச்சு. எல்லாம் அந்த பிரதிபால வந்ததுதான். அதை தீர்த்துட்டு வந்தேன். இப்போ நான் லேட்டா வந்தது ஒன்னால. என்ன இல்லையா? கையில சுட்டுமா? இங்கேயுமா? ஏண்டி கூடாது கழுத. இதுக்காக லீவ போட்டு 4 பர்த் வாங்கியிருக்கேன். சொந்த செலவுல வேற. சும்மா பூந்து விளையாட வேண்டியதானே. அப்படி பாரு. ஸ்டேஷன் வந்துச்சு. பால் வாங்கிட்டு வந்துடுறேன். என் மகனோட இறந்த நாள் ஆக்கிட்டே இல்ல. ஆனா இன்னில இருந்து அதுதான் உன் குடும்பத்துக்கே கண்ணீர் அஞ்சலி செலுத்துற நினைவிட. இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற பதிலடி. உன் தூக்கம் வருதா? படுத்துக்கிறியா? ஐயோ, இங்கே இரு, நான் போய் அப்பாவை பார்த்துட்டு வரேன்.
இஸ்லாமி அழிஞ்சு போ. நினைச்சாலும் நஜத்தை அழிக்க முடியாதா? இந்த தர்மசிவ சுந்தர ரத்தம் உன்னை நிச்சயம் பழிவாங்கி हो गई मजबूर हयात मौत का बनता है इनके घर मंशूर इन्हीं के नाम உங்களுக்கு என்னாச்சு சொல்லுங்க. ஐயா, என் பொண்டாட்டி குழந்தை அந்த ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. எனக்கு வேண்டாதவங்க அவங்கள துரத்திட்டு இருக்காங்க. அவங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. நம்ம ஹுசைனை காப்பாத்துறது இவர்தாங்க. இந்த முகம் பண்ணிக்கு ஊர்வலத்தை உங்களுக்கு தடையா இருக்கேன்னு நினைக்காதீங்க. உங்களை இந்த நேரத்துல தொந்தரவு பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சார், நீங்க கவலைப்படாதீங்க சார். நீங்க தைரியமா இருங்க, உங்க பொண்டாட்டி பிள்ளைய நிச்சயமா நாங்க காப்பாத்துறோம். அப்படி இல்லைன்னா நாங்க இந்த முகரம் மண்டியில சிந்துற ரத்தத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். பாய், தூங்க ஆஸ்பத்திரி கொண்டு போய்